எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. சரியானது. ஹே, வெல்கம் டு தமிழ் ரியாலிட்டி. ஆக்சுவலாக நான் ஒரு படம் பார்த்தேன்னா மேக்ஸிமம் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை மற்ற விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த படத்தோடைய டேரக்டரோட வியூ என்ன இருக்குது, எந்த மாதிரி அந்த படத்தை கொண்டு போகிறாங்க, ஸோ ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ படத்தை உட்காந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். இப்போ இந்த அரசியல் நடக்குது இல்லையா, விஜய் வந்ததுக்கப்புறம். ஸோ எனக்கு இப்போ இந்த அரசியலை பார்க்கும்போது படம்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை விட இது செம இன்ட்ரெஸ்டாக போகுது. அரசியலை பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி கிரேசியாக பேசி இது பண்ணி ரொம்ப சண்டை போடுற அளவுக்குலாம் பேசி நான் பார்த்துருக்கேன். ஸோ எதுக்கு இவ்வளோ மெனக்குறாங்க, இந்த அளவுக்கு எதுக்கு டீட்டெயிலாக இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ தான் புரியுது அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சீரியஸாக முடியல நல்லா. ஆனால் பட் எனக்கு இப்போ அரசியல் மேலே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகுது. என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துட்டுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இதான் அரசியல் புதுசாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எதுன்னு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நானும் பேசணுன்னு ஆசைப்பட்றேன். பேசலாமா வேணாமான்றதையும் சொல்லுங்கள், பார்ப்போம் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. இப்போ பர்மிஷன் கொடுக்கல அடுத்த இதுக்கு போகிறதுக்கு. ஸோ அடுத்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரே ஆச்சரியமாகவும் ரொம்ப. ஆனால் இது என்னென்னா, ஒரு பெரிய கட்சியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காத அளவுக்கு எப்படி விஜய் சீமானை கண்டுக்காமல் இருக்காப்லையோ அந்த மாதிரி ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்க இவங்களை கண்டுக்காமல் இருக்கணும். பட் இது கொடைச்சல் கொடுக்கறது நம்மளை மேற்கொண்டு இன்ட்ரெஸ்ட் ஆகுதுப்பா என்னன்னு. ஓகே, நானும் பார்த்துட்டே இருக்கேன் எப்படி போகுது என்ன ஏதுன்ட்டு. ஓகே, பாய்.